ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு முன்னாடி ஒரு அழகான சாரல் மலை. சரி, இதுதான் ஒரு கரெக்டான கிளைமேட்டு மஞ்சள் அறுவடை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சள் அறுவடை பண்ணுறதுக்காக மாடிக்கு வந்துட்டோம். பாருங்க, இங்கன்னு ஏகப்பட்ட பேக்கில் நமக்கு மஞ்சள் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு எல்லா பேக்கையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். மேலே மழையாக இருக்கிறதுனால சரி, இதை பேக் எல்லாத்தையும் நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா மண்ணை கொட்டும் போது அந்த மண்ணெல்லாம் அப்புறம் கரைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். அதனால கீழே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துட்டு வர ஆரம்பிச்சேன். 1-2 பேக் இல்லைங்க, மொத்தம் 15 பேகு லக்டான் மஞ்சளும் 2 பேக்ல கஸ்தூரி மஞ்சளும் போட்டிருந்தோம். ஒன்னொன்னா நம்ம கீழே இறக்க ஆரம்பிச்சோம். மொதல் பேக் எடுத்து போறோம். ஆனா இந்த பேக் எல்லாம் ரொம்ப பழசுன்றதுனால மொதல் பேக் நீங்களே பாருங்க, கொட்டினோன்னே கீழே அது கிழிஞ்சு போச்சு. இதோட இந்த க்ரோ பேக்கோட லைஃபும் முடிஞ்சு. இந்த க்ரோ பேக் எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து மாடி தோட்ட கிட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கிட்டோட சேர்ந்து வாங்கினது தான். இதோடைய லைஃப் ஓகே தான், ஒரு 3 years ப்ளஸ் வருது. ஆரம்பத்துல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது வர்த்தான ஒரு கிட்டுன்னே சொல்லலாம். மண்ணு கீழே சிந்திடக்கூடாதுன்றதுனால கீழே ஒரு சாக்கு விரிச்சு வச்சுக்கிட்டோம். ஸோ தட் அப்படியே நம்ம அந்த மண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மஞ்சளோட வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கார்டனிங்ல அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் வீடியோ போடுறதுக்காகத்தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஒய்ஃப் பண்றது சரி, வீடியோவாவது போடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே இன்ட்ரெஸ்ட் இப்போ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப் முடியுமோ டெய்லி நான் அதை அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த மண்ணை நம்ம திருப்பி, அதாவது மஞ்சள் கிழங்கு நடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணில் மஞ்சளுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் இந்த செடி எடுத்திருக்கும். மறுபடியும் நீங்க 2வது தடவை இதே மண்ணில் நீங்க மறுபடியும் அதே மஞ்சள் செடியவே வச்சீங்க அப்படின்னா அதனுடைய ஈல்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஈல்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதனாலதான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த செடிகள் போடுறதுக்கான பேகை நீங்க முன்னாடியே தயார் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்க மக்குன குப்பைகள், இலைகள், அப்புறம் வீட்டுல இருந்து வர்ற கிச்சன் வேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நீங்க பேரலெல்லாம் அடுத்த க்ரோ பேக்ஸை நீங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுல ஃபைனலா நம்ம வேற செடிகள் காலி பண்ற மண்ணை அதுல ஃபில் பண்ணி அந்த மண்ணை நம்ம முன்னாடியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த முறை பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிழங்குல தண்ணி கிழங்கு கொஞ்சம் அதிகமாவே வந்திருந்ததுன்னு சொல்லலாம். தண்ணி கிழங்கு அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை உடைச்சு பார்க்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பாத்தீங்க இல்லையா, இந்த கிழங்கோட கலர் அது வித்தியாசமா இருக்கும். இதே நம்மளுடைய மஞ்சள் கிழங்கு நான் உடைச்சு காட்டுறேன், அது எப்படி இருக்கும்னு பாருங்க. மஞ்சள் கிழங்கு பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு எல்லோயிஷ் கலர்ல, இப்ப நாங்க போட்டது லகடான் மஞ்சள்ன்றதுனால நல்ல ஆரஞ்சு கலர்ல இது இருக்கும். லகடான் மஞ்சளை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுல குர்குமின் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால மெடிசினல் வேல்யூவும் ஜாஸ்தி. இது கடைக்கு வர்ற மஞ்சத்தூள் எல்லாம் அதை எடுத்துருவாங்கன்றதுனால அதை வீட்லயே தயார் பண்ணி நம்மளுக்கு தேவையான மஞ்சத்தூளை அதுல இருந்து நம்மளே எடுத்துக்கிறோம். மாடி தோட்டம் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு மஞ்சள் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம், ஒரு நல்ல செடியும் கூட. ஏன்னா புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்கும் போது அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். ஈல்டு கிடைக்கல அப்படிங்கும் போது அவங்க கொஞ்சம் சோர்வடைவாங்க. அதனால இந்த மஞ்சளை நாங்க எல்லாருக்கும் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். எங்ககிட்ட ஒரு சில டிப்ஸ் கேட்டு வர்றவங்க கிட்ட நாங்க மஞ்சளை முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். இப்போ நீங்க வெளியூரே போறீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் உங்களால தண்ணி விட முடியல அப்படின்னாலும் கூட இந்த மஞ்சள் செடி தாராளமா தாங்கிக்கும். வெயில் காலத்தை ஈஸியா தாங்கக்கூடிய ஒரு செடி. அதனால நாங்க இதை ப்ரிஃபர் பண்ணுவோம். 2வது, நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் உரத்தை கொடுத்து வச்சீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா நீங்க இதை ரொம்ப கவனிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது நல்ல ஈல்டு கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணு நீங்க ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்கணும்.
லூஸா இருந்தால் தான் நல்ல அறுவடை கிடைக்கும். எங்களோட அறுவடையே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயரோட அறுவடை வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஒரு டீசென்டான அறுவடை தான், மோசம்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் எடுத்த 15 பேக்ல ஒரு பேக்ல தான் வந்து மஞ்சள் ரொம்பவே குறைவா, ரொம்ப சொற்ப அளவுக்கு இருந்தது. மீதி 14 பேக்ல நல்லபடியா தான் இருந்தது. இது போக 2 பேக்ல மட்டும் கஸ்தூரி மஞ்சள் வச்சிருந்தோம், அதுலயும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருந்தது. சரி வாங்க, இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்த அறுவடையில எவ்வளவு வெயிட் வந்ததுன்றத நம்ம வந்து போட்டு செக் பண்ணிடலாம். இந்த கிச்சன் வெயிங் ஸ்கேலை வச்சு கரெக்டா போட முடியல, போட்டா அது எவ்வளவு இருக்குன்றது நம்ம வந்து வீடியோவை எடுக்கவும் முடியல. சரி ஒருவேளை ஓரமா வச்சா தப்பா காட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேற வெயிங் ஸ்கேல் எடுத்துட்டேன். அந்த வெயிங் ஸ்கேல் எடுத்து போடும்போது எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. 4.5 கிலோ டோட்டலா வந்திருந்தது. 4.5 கிலோங்கிறது ஒரு டீசென்டான அறுவடை தான், நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஒருவேளை அந்த தண்ணி கிழங்கெல்லாம் இல்லாம அதுவும் மஞ்சள் கிழங்காவே வந்திருந்தது அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 6 கிலோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்திருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல அறுவடை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இதுவும் 1/2 கிலோ வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.